புதுச்சேரி அருகே சாராய கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் மணவெளிப்பள்ளி அருகே இயங்கி வரும் சாராய கடையால் பல்வேறு தொந்தரவுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அகற்றக் கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மணவெளி கிட்ட ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் கிட்ட எதிர்க்க சாராய கிடக்குது. அந்த சாராய கடையால எங்க பிள்ளைங்க என்ன பண்ணுது, படிக்க முடியல, கொள்ள முடியல, வீட்டுல உட்காந்து அழுவுதுங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுதுங்க. அப்ப அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாங்க. அப்ப குடிக்காரங்களை போய் நான் என்ன கேட்க முடியும்? அவங்க குடிச்சிட்டு பண்றாங்க. அதனால நாங்க ஒண்ணும் கேட்க முடியாது. அதனால கவர்மெண்ட் பொதுமக்கள் தான் எல்லாரும் சேர்ந்து தான் போராட்டம் பண்ண முடியும். அரசு துறையில நாங்க சொன்னோம், அவங்க எதுவும் கண்டுக்கல. 3 தடவை மனு கொடுத்துக்கிறோம், அதுவும் எதுவும் பெருசு பண்ணல. அப்ப நாங்க போராட்டம் பண்றோம். எங்க பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்காக நாங்க போராட்டம் பண்றோம். நீங்க தான் ஒரு பார்த்து தீர்ப்பு சொல்லணும். சம்பவ இடத்திற்கு வந்த கலால்துறை துணை ஆணையர் ரொசாரியாவிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். சாராய கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று